ஆகிய திவ்ய பிரபந்தத்தில் பகவானுடைய அவதார வைபவமான விபவம் என்று சொல்லக்கூடிய ஓங்கி உலகளந்த உத்தமனை வர்ணிக்கக்கூடிய பாசுரம். இந்த திருப்பாவையினுடைய உரையை நாம் சென்னை புரசவாக்கத்தில் வெள்ளாள தெருவிலே அமைந்திருக்கக்கூடிய அலுமேலுமங்கா சமேத ஸ்ரீனிவாசனுடைய சன்னதியிலிருந்து சிரவணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கு அமைந்திருக்கக்கூடியது அழகான கோசாலை. இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பசுக்களும் வாங்கக்கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்களாக அமைந்திருக்கக்கூடிய கோமாதாவின் தரிசனத்தோடு இந்த பாசுரத்தின் வியாக்கியானத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி ஆண்டாள் கண்ணனை நோக்கி நோன்பு நோத்தாலும் அவருடைய தகப்பனாரான பெரியாழ்வாரும் சரி, மகளான ஆண்டாளும் சரி, எல்லாருமே ஈடுபடுவது வாமன திரிவிக்ரம அவதாரத்தில். கண்ணன் அவதரித்து அவனை தொட்டிலில் இட்ட பெரியாழ்வார் மாணிக்கங்கட்டி வைரவடை கட்டி ஆணி பொன்னார் செய்த வண்ணச்சிறு தொட்டில் வேலி உனக்கு பிரமன் விடுத்தந்தான் மாணி குரலனே தாளேலோ என்று கண்ணனுக்கு தாளாட்டு பாடவில்லை, வையவனந்தானே தாளேலோ என்று வாமனனுக்கும் உலகளந்த உத்தமனுக்கும் தாளாட்டு பாடினார். அதுபோல ஆண்டாளும் அவதார கிரமங்களிலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய அழகு. ஆண்டாள் 30 பாசுரங்களை 10 பாசுரங்களாக பிரித்துக் கொண்டாளாம். ஏனென்றால் மகாபலி சக்கரவர்த்திக்கு எதனால் பெரிய பெயர் கிடைத்தது? பகவானுக்கு தானம் கொடுத்தான். என்ன தானம் கொடுத்தான்? 3 அடி மண்ணை தானமாக கொடுத்தான். அதற்காகவே கண்ணன் இன்று வரை அவரிடத்திலே கையை கட்டி நிற்கின்றான். அவன் 3 அடி மண்ணை தானமாக கொடுத்தான். நாம் திருப்பாவையாகிய திவ்ய பிரபந்தத்திலே 3 தமிழடிகளை கொடுப்போம் என்று இன்றைய தின பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி முதலடி, பின்னால் வரக்கூடிய அம்பரமே தண்ணீரே 2வது 10 பகுதிகளை வர்ணிக்கும் போது அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உத்தமன், 3வது 10 பாசுரங்கள் கடைசி அடியை சமர்ப்பணம் செய்து மகாபலி அடைந்த பெயரை அனுபவிக்கின்றாள். அன்றி உலகமளந்தாய் அடிபோற்றி. அதிலே ஆண்டாள் சமர்ப்பிக்கக்கூடிய முதலடி ஓங்கி உலகளந்த உத்தமன். ஓங்கி என்றாலே ஏற்கனவே அவன் குள்ளமாக சிறுவனாக இருந்தவன் என்ற அர்த்தம். அந்த ஓங்கி என்ற வார்த்தையிலேயே வாமனாவதாரத்தை சொல்லி அந்த மகாபலியினுடைய தான ஜலம் கையில் விழுந்தவாறே உலகளந்தான் சுவாமி தேசிகன் அனுபவித்தார். எவ்வாறு ஓங்கி உலகளந்தான் தெரியுமா? பக்த பிரியத்வைததா பரிவர்த்தமானே முக்தாவிதான விததிஸ்தவ பூர்வமாசே ஆராவளி பரமதோரசன கலாப ஒரு அடி சுவாமி உலகளந்த போது ஆகாசத்திலே இருந்த நட்சத்திர கூட்டம் விதானமாக இருந்ததாம். 2வது அடி அவருடைய கழுத்திலே மாலையாக விழுந்தது. 3வது அடி வளர்ந்த போது அது இடுப்பிலே ஒட்டியானமாக சுற்றி கொண்டது. கடைசி அடி உலகளந்த உத்தமனாக எம்பெருமான் விஸ்வரூப சாட்சியாக நின்ற போது நூபுர ஸ்ரீஹி காலிலே 2 சலங்கையாக ஒற்றிக்கொண்டது என்று உலகளந்த வைபவத்தை சுவாமி தேசிகன் அனுபவித்தார். அந்த அளவில் உலகளந்த உத்தமன் பகவான் என்றோ உத்தமன். உலகத்தில் மனிதர்களை 3 வகையாக பிரிக்கலாம்: அதமன், மத்தியமன், உத்தமன். தான் வாழ வேண்டும், மற்றவர் அழிய வேண்டும் என்று நினைப்பவன் அதமன். தானும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று நினைப்பவன் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மத்தியமன். தான் அழிந்தாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று நினைப்பவன் என்றோ உத்தமன். இந்த ஆண்டாள் நாச்சியார் வர்ணித்தார், என்னுடைய நாராயணன் உத்தமன். ஏனென்றால் சர்வத்வத்தையும் கொண்ட அகிலகேய பிரத்யநீக கல்யாணிகதாரனான எம்பெருமான் தான் மகாபலியிடம் யாச்சித்து தேவர்களுக்காக கை காட்டி கை நீட்டி நின்ற போது தான் தன்னுடைய நிறைபாராது நின்றதனால் பகவான் உத்தமனாக நின்றான். அந்த உத்தமனுடைய பெயர் பாடி அவனை பாட வேண்டாம், அவனுடைய பெயரை பாடினாலே போரும். கலவு சங்கீர்த்திய கேசவம், கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனத்தினுடைய ஒரு வைபவத்தை பகவானை பாடுவது என்பது கட்டிப்பொன் போலே, அவனுடைய பெயரை பாடுவது படிப்பொன் போலே என்று வியாக்கியானம். ஒரு ஆபரணமாக எவ்வாறு ஒரு தங்கத்தை அணிந்து கொண்டால் அது பார்ப்பதற்கு அழகாக இருக்குமோ அதுபோன்ற எம்பெருமானுடைய திருநாமம் ஆபரணம். உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினான் தீங்கின்றி நாடெல்லாம் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சன்னல் ஊடு கயலுகள குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. இவ்வாறு உத்தமனை நாம் பாடினோமேயானால் நம்முடைய பாவை நோன்புக்கு மழையானது பெய்யும்,
நாடானது சுபிக்ஷமாக இருக்கும். வயல்வெளிகளிலே கூட நீரானது பயிர் பச்சைகளின் நடுவே தேங்க ஆரம்பிக்குமா. அப்போது அழகான வர்ணனையை ஆண்டாள் சொல்லுகின்றாள். ஓங்கு பெரும் சன்னல், இங்கு இருப்பதோ உத்தமன் அவதரித்த ஊர். அதனால் உத்தமன் வாழக்கூடிய இடமாக இருப்பதால் அவன் ஓங்கி உலகளந்த உத்தமன். அதனால் அவனுடைய அருளால் இங்கு இருக்கக்கூடிய சென்னல்களும் எப்படி இருக்கின்றன? ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள வளைந்திருக்கக்கூடிய நீண்ட நிமிர்ந்த நெற்கதிரை சுற்றி சுற்றி அங்கு இருக்கக்கூடிய அழகான மீன்கள் எல்லாம் அந்த ஜலத்திலே சுற்றி சுற்றி பிரதட்சணம் செய்கின்றன. அவ்வாறு செய்யும் போது அந்த மீன்களுடைய அந்த உடலானது அந்த சென்னல் பேல் படுகின்றது. அந்த சமயத்தில் பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப அங்கு பூற்றிருக்கக்கூடிய அழகான ஒரு புஷ்பத்தில் வண்டு வந்து அமர இந்த மீன் கூட்டங்கள் பூவையும் இந்த சென்னலையும் சுற்றி சுற்றி காற்றினாலும் மீன் பட்டதாலும் அவைகள் அசைய அந்த அசைவினில் ஒரு டோலோத்சவம் அடைந்த ஒரு பெரிய ஆனந்தத்தை அடைந்த அந்த வண்டானது பொறிவண்டு கண்படுப்ப அந்த வண்டானது அங்கேயே தூங்க ஆரம்பித்து விட்டது என்பது ஆண்டாளுடைய அழகான அந்த இயற்கை வளத்தினுடைய அந்த ஆயர்பாடியினுடைய பெருமையை வர்ணிக்கக்கூடிய வரிகள். கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அங்கு அவதரித்த கண்ணனோ வள்ளல். அவன் கன்றுகளை மேய்க்கக்கூடியவன். அவனுடைய கரஸ்பர்சம் கண்ணனுடைய கைப்பட்டதனால் என்ன ஆயிற்று? அவனுடைய வள்ளல் தன்மையானது அங்கு இருக்கக்கூடிய பசுக்களுக்கும் அவனைகளை சார்ந்து வந்ததா. அதனால் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து கண்ணன் ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனகா நாக பரியங்க முஷ்டித்ய ஆகதோ மதுராபுரியம். பகவானுடைய அவதார கிரமங்களிலே எவன் நாராயணனாக இருந்தானோ அவனே பார்க்கடலுள் பையத்து என்ற பரந்தாமனாக ஆனான். அதே எம்பெருமான் அவதாரங்களுடைய ஒரு கிரமத்திலே இரக்கமன் கொடுத்தவர் கிறக்கம் ஒன்றுமின்றியே பறக்கமை தளர்ந்து கொண்ட பர்பவாதன் அல்லையே என்று மகாபலியினிடத்திலே யாசித்து அவன் உத்தமனாக ஆனது மட்டுமல்லாமல் உலகம் மூன்றையும் தன்னுடைய 3 திருவடிகளால் அளந்து அனைத்து உலகிற்கும் நீங்காத ஒரு செல்வத்தை அளித்தான். நீங்காத செல்வம் நிறைந்து வாமனனையும் திரிக்கிரமனையும் அவதார கிரமத்திலே நாம் தியானம் செய்வதானால் நமக்கு வள்ளல் தன்மையானது வருகின்றது. நாம் ஒரு வள்ளலாக இருக்க வேண்டும் என்றால் வஸ்துவானது நம்மிடத்திலே அதிகமாக இருக்க வேண்டும். அப்ப அந்த வஸ்துவானது இருந்தால்தான் நாம் வள்ளலாக இருக்க முடியும். நமக்கு நீங்காத செல்வம் நிறையக்கூடிய செல்வம். செல்வம் என்றால் 2 வகை செல்வங்கள் உலகத்திலே உண்டு. செல்வம் என்றாலே செல்லக்கூடியது, ஒரு இடத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடியது செல்வம் அல்ல. திடீரென்று பெரிய பணக்காரர் ஒருவர் மறுநாள் ஏழையாவதும் ஏழையாக இருப்பவர் பெரிய கோடீஸ்வரராக இருப்பதும் நீங்கக்கூடிய செல்வங்களாக இருக்கும். ஆனால் கண்ணனான அவரிடத்திலே இந்த நோன்பை நாம் நோற்பதினால் நமக்கு இருக்கக்கூடிய பெருமை இருக்கின்றதே நீங்காத செல்வம் நிறைந்து. காரணம், அங்கு இருக்கக்கூடிய பசுக்கள் குடங்களை வைக்கும் போதே வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அதாவது கலங்கள் இடுவாருடைய குறையே அன்றி பசுக்களுடைய குறை அல்ல. மடியிலே பாலை தேக்கி வைத்துக் கொண்டு கறக்க மாட்டார்களா என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடத்தில் கலந்து குடத்தை நகர்த்துவதற்குள் அந்த இடத்தையே நினைக்கக்கூடிய வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்களால் நீங்காத செல்வம் நமக்கு நிறையும் என்று சொல்லக்கூடிய ஆண்டாள் திவ்ய தேசங்களுடைய அனுபவத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமனாக தேகலீசன் என்று பொய்கை பூதம் பேயாழ்வாரால் முதல் ஆழ்வார்கள் என்று வர்ணிக்கப்பட்டு எந்த எம்பெருமான் சேவை சாதித்தானோ அந்த திருக்கோவலூரிலே சேவை சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய புஷ்பகவல்லி நாச்சியார் சமேத தேகலீசன் ஓங்கி உலகளந்த உத்தமன் திருக்கோவலூர் எம்பிரானை ஆண்டாள் மங்களாசாசனம் செய்ததாகவும் இன்று நாம் நினைவு கொள்ளலாம்.